ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே இப்போது செந்தில் வந்து சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மீனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அளவு கிடைக்குமா செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் மீனா சொன்னாலும் நம்ம செந்தில் வந்து கேட்காம நான் எல்லாத்தையும் அனுபவிச்சே ஆகுவேன், வாங்கியே தீருமா அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. மீனாவும் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ கோமதி வந்து கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. அவங்களுக்கு லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டேன், பத்திரமா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாண்டியனும் கடைக்கு கிளம்புறதுக்காக வராங்க. அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சரவணனும் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ மயில் வந்துட்டு சரவணனுக்கு பரிமாறலாம் அப்படின்னு வராங்க. எனக்கு 2 இட்லி போதுமா அப்படின்னு எங்கள் சரவணன் வந்து கேட்கவும், அதுக்கப்புறம் சரிடா இதோ வைக்கிறேன் அப்படின்னு கோமதி வந்துட்டு போயிட்டு சரவணனுக்கு வைக்கிறாங்க. இவங்க மயில் போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சரவணனும் வந்துட்டு அவங்க அம்மாவை கேட்குறாங்க, அவங்களையும் முந்திக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் செந்தில் கதிர் ராஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மாமா உங்களுக்கு வைக்கிட்டு வா அப்படின்னு, இல்லைப்பா மயிலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்றாங்க. சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு இங்கே சரவணன் சொல்லிட்டு இங்கே பாண்டியன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மீனாவும் செந்திலும் கூட சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ மறக்காமல் லஞ்ச் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு லஞ்ச் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே இப்போது மயில் உட்காடுறாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எல்லோரும் போனதுக்கப்புறமா கோமதி இருந்துக்கிட்டு, என்னம்மா இன்னும் உட்காந்துட்டு இது சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே இருக்குது, இதெல்லாம் எடுத்து போட்டு கழுவலாம்ல, இதெல்லாம் எப்படி அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க போகிறாங்க. என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உன் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை ரொம்ப பசிக்குது, தண்ணியாச்சும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் குடிச்சிட்டு வேலையை பார், என்ன பசிக்குது அதுக்குள்ளே, அவங்க இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக கிளம்புறாங்க, உனக்கு என்ன அவ்வளோ சீக்கிரம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அத்தை முன்னாடியெல்லாம் சீக்கிரமாக என்னை உட்காந்து எல்லாருக்கும் முன்னாடியும் முதல்ல சாப்பிட வைப்பீங்க, இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் உனக்கு குழந்தை இருந்தது, உன்னை சீக்கிரம் சாப்பிட சொன்னேன், இப்போ தான் நீ நல்லா தானே இருக்க, வெறும் வயிற்றுல தானே இருக்க, வயிற்றுல என்ன இருக்குது, பரவாயில்ல அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது, சீக்கிரம் போய் எல்லாம் வேலையை முடி அப்படின்னு இங்கே கடுகடுன்னு பேசுகிறாங்க கோமதி வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் மயில் அப்செட் ஆகி அவங்க பாட்டுக்கு பிளேட்டெல்லாம் எடுத்து போய் கிச்சனில் வச்சு கழுவிக்கிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செந்தில் வந்து ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. மீனாவை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு செந்தில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே ஜனார்தனோடைய ஃப்ரெண்டு அவங்க பையனும் 2 பேரும் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே செந்திலை பார்த்த உடனே இவன் ஜனார்தனோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வண்டியை நிறுத்திட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு வண்டியை நிறுத்துகிறாங்க. ஸோ வண்டியை நிறுத்திட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே செந்திலுக்கு யாருன்னு தெரியல. என்னப்பா என்ன தெரியலையா, நீ மீனாவோடைய புருஷன் தானே, ஜனார்தனோட மாப்பிள்ளை தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா என்ன உனக்கு தெரியாதா, எனக்கு ஒன்று நல்லாவே தெரியுப்பா, ஜனார்தன் அதான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா எங்கே கிளம்பிட்ட, காலையிலே ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம் சார் வேலைக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா மளிகை கடைக்கு தானே வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ என்ன இந்த மாதிரி கோட்டு சூட்டு நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன் இல்லை வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் மாமா தான் வேலை வாங்கி கொடுத்தாரு, அவருடைய சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட சொல்லி நான் இப்போ தான் 1 மாதமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நானும் எங்கப்பா என் பையனுக்கும் அவனும் நிறைய படிச்சிருக்கான், அவன் படித்த தகுந்த மாதிரி வேலை எங்கேயுமே அவனுக்கும் கிடைக்கல, அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். என்னப்பா மாமா உனக்கு வேலை வாங்கி தந்திருக்காருன்னு வேலை சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் நான் கூட நிறைய படிச்சிருக்கேங்க, அதான் கவர்மெண்ட் வேலைக்கு நானும் கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாப்பா சரி சரி, ஜனார்த்தனன் சொல்லிக்கிட்டே இருப்பான் என் மாப்பிள்ளையும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவார் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நினச்ச மாதிரி சாதித்தாரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரிப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்துட்டு யோசிக்கிறாங்க, அவருடைய மாப்பிள்ளைக்கே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு, இப்போது நம்ம பையனும் படிச்சிருக்கான், ஜனார்தனன் நம்ம ஃப்ரெண்டு தானே, அவருக்கு யாராச்சும் தெரியுமான்னு அவங்க மாப்பிள்ளை மாதிரியே நம்ம பிள்ளைக்கும்
வேலை வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜனார்த்தனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பையனை கூட்டிக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் நெருங்கின ஃப்ரெண்டு அவங்க உட்காந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஆளையே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. எங்கே இவனுக்கு வேலை தேடி எங்கே இந்த பக்கம் வரவே முடியல. நாங்களும் நிறைய கம்பெனி ஏறி இறங்கி பார்த்துட்டோம், ஆனால் எங்கேயும் வேலை கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான்ப்பா வெளியில் உன் மாப்பிள்ளையை பார்த்தேன், அவன் பார்த்து பேசிட்டு தான் வரேன், நடந்த எல்லா விஷயத்தையும் செந்தில் சொன்னாப்புல, அதுக்காக தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு. என்னப்பா என்ன தேடிய, என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமாப்பா நீ தான் உன் மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்தியாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவரும் நிறைய படிச்சிருக்காரு, அவரும் நிறைய தடவை வேலை தேடிக்கிட்டு தான் இருந்தார், ஆனால் அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. நான் தான் தெரிஞ்சவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா என் பையனுக்கும் ஏதாச்சும் பார்க்கலாம்ல, நாங்களும் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என் பையனுக்கும் வேலை வாங்கி கொடு பார்வேன்னா அவனோட சர்டிஃபிகேட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுறாரு. இதெல்லாம் நமக்கு எங்கே புரிய போகுது அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, அப்போது இதெல்லாம் இல்லாமல் எப்படி உன் மாப்பிள்ளைக்கு பார்க்காம இது எதையும் பார்க்காம எப்படி உன் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதே எதையும் பார்த்து அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கலையே, அவருடைய படிப்புக்கு அவர் சம்மந்தப்பட்டமா அவர் கொடுத்தாரு, நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும். என்னப்பா சொல்கிற நீ ஜனார்த்தனா அப்படின்னு கேட்கவும். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா சொல்கிற நீ, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அவன் என் மாப்பிள்ளைக்கு 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து நான் வேலையை வாங்கி கொடுத்துருக்கேன். அவர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றனால அந்த பணத்தை நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் அந்த வேலை கிடைக்கணும்ல. அவர் ஒரு கொஞ்ச நாளைக்கு போனார்னா அந்த சம்பளத்தை வாங்கிடுவார், அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த 10 லட்சத்தை விட அவர் அதிகமாகவே சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லவும். இங்கே இவருக்கு இப்போ தான் புரிய வருது. என்னப்பா நீயும் பணம் இருந்தால் கொடு, நான் கண்டிப்பாக வேலை வாங்கி தரேன், சொல்லி தெரிஞ்சவங்க மூலியமா வாங்கி தர முடியுமா இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீ படித்த படிப்புக்கான வேலை இல்லை, ஆனால் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும். சரிப்பா சரி பண்ணுறோம், நான் ஃபோன் பண்ணுறேன், ஏதாச்சும் பார்க்கலாம்ப்பா, அவ்வளோ பணத்துக்கு எங்கேப்பா போகிறது, ஏதாச்சும் ரெடி பண்ண முடியுமா, நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அங்கேருந்து அவங்க பையனை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சொல்லிக்கிட்டே போகிறாங்க அவங்க பையன்கிட்ட. பாத்தியாடா படித்த படிப்புக்கான வேலை இல்லை, ஆனால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துருக்காரு தன் மாப்பிள்ளைக்கு, இப்போது என்னடா பண்ணுறது, நம்மக்கிட்டேயும் பணம் அவ்வளோவும் இல்லையே, வசதி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பண்ணுறது, என்ன எவ்வளவோ காசு பணம் செலவழித்து படிக்க வச்சேன், ஆனால் அதுக்கே உங்ககிட்ட பணம் இல்லாமல் கடனை உடனே வாங்கி நிலத்தை விற்று என்னை படிக்க வச்சேன், இப்போது லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கும் பேசி பார்க்கலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசி பார்க்குறாங்க. அவங்க செந்திலோடைய ஆஃபீஸ்க்கே போயிட்டு இந்த மாதிரி என் பையனுக்கும் வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் ஆல்ரெடி எல்லாரும் இருக்காங்க, அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் இங்கே இருக்கார் இல்லை செந்தில், ஜனார்த்தனை கூட்டிகிட்டு வந்து செந்தில சேர்த்தாங்களே அவருடைய மாப்பிள்ளை தான் சார் அவர், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு சார், அவனுடைய பையனுக்கே இங்கே வேலை கிடச்சிருக்கு, என் பையனும் அந்த பையனை மாதிரியே படிச்சிருக்கான், அவனுக்கும் வேலை கொடுங்க சார், அவரு கூட பணம் கொடுத்து தான் வேலை வாங்கினாராமே, என்கிட்ட சொன்னார், நான் வந்துட்டு இப்போ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், எங்களால் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது சார், வேணும்னா நாங்கள் அதில் பாதியாக கொடுக்குறோம், எங்கள் பையனுக்கு வேலை போட்டு கொடுங்க சார் அப்படின்னு. பா என்னப்பா நீ இதுக்கு மேலேயும் கடன் வாங்கி பணத்துக்கு எங்கே போவே அப்படின்னு சொல்லிட்டு. இருடா நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணுறேன், என் தலையை அடமானம் வச்சாது உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே சார் நீங்கள் அப்படி தானே பண்ணீங்க, ஏன் இப்போ என்கிட்ட மட்டும் கோவப்படுறீங்க, அவர்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு தானே வேலையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு பேசவும் இங்கே ஆஃபீஸருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா பணம் கொடுத்து வேலை வாங்கினது வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட, ஆனால் இவர் வந்துட்டு பேசினது வேற ஒரு ஆஃபீஸர்கிட்ட. ஸோ இதனால் செந்தில் நல்லாவே வசமாக மாட்டிக்கிட்டாரு. இங்கே பாருங்கள் லஞ்சம் கொடுத்து நாங்கள் யாருக்கோ வேலை கொடுக்கல, தேவையில்லாமல் யாரோ சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே துரத்தி விட்டுடுறாங்க. வடமாவனே நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து, வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போம், இல்லைனா விவசாயம் பண்ணுவோம், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு செந்திலோட ஆஃபீஸ்லேருந்து
அவங்க மேனேஜர் வந்து செந்தில கூப்பிடுறாங்க. உள்ளே கூப்பிட்டு இங்கே நடந்த விஷயங்களை சொல்லி, இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து தான் உன் மாமனார் உனக்கு இந்த வேலையை வாங்கினாரா ஜனார்த்தனன் அப்படின்னு சொல்லவும், சார் அது வந்து சார் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், நான் படிப்புக்கான வேலையை தான் சார் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீ படித்த படிப்புக்கான வேலையை தான் வாங்கினாரா, அதுக்கான ப்ரூஃப் ஆதார் எல்லாமே காட்டு பார்க்கலாம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லவும், செந்தில் அமைதியாகவே நிற்கிறாரு. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு. ஆமாம் சார், என் மாமா பணம் கட்டி தான் என்னை இந்த வேலையில் சேர்த்தாரு அப்படின்னவும், அப்படி கேட்ட உடனே மேனேஜர் அப்போது இன்னைக்கு ஈவினிங் போகும்போதே உங்களுடைய இந்த 1 மாத சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுடைய டிஸ்மிஸ் லெட்டரையும் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது இங்கே செந்திலுக்கு. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இந்த ஆஃபீஸில் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறன்ற இடத்துக்கே இல்லை, நீங்கள் லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கியிருக்கீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நான் உன்னை இந்த ஆஃபீஸில் சேர்த்திருந்தேன். ஆனால் இப்படி பண்ணிட்டாரு இந்த பிஓ, அதனால் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அவர் வரட்டும் இன்னைக்கு, அவருக்கும் ஒரு கொஞ்ச நாள் டிஸ்மிஸ் பண்ணி வைக்கிறேன். ஆனால் உன்னை எங்கேயும் எந்த கம்பெனிலையுமே எங்கேயுமே சேர முடியாத அளவுக்கு உன்னை வந்துட்டு நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஆஃபீஸர் சொல்லிடுறாங்க. செந்தில் எவ்வளோவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் பாருங்கள் சார், அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதையே இல்லை. முதல்ல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் வந்துடும், எடுத்துகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே செந்தில் பயங்கரமாக அதிர்ச்சியாகி வீட்டுக்கு போகிறாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தோம், நிறைய பொருள்லாம் வாங்கணும், செலவு பண்ணணும், நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கணும், மீனாவுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் பேசிட்டு வந்த அந்த சந்தோஷம் சாயங்காலத்துக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ மீனாவும் வீட்டில் இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு வேலை போயிடுச்சு மீனா அப்படின்னவும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க மீனா. அப்போ கோமதி, பாண்டியன், செந்தில், சரணன் எல்லாருமே அங்கே இருக்காங்க, கதிர் முதல் கொண்டு. அப்போது ஒரு வேலை போகிற விஷயம் எப்படி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் லஞ்சம் கொடுத்தது வந்து ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே இங்கே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. கேட்டியா தேவையில்லைன்னு சொன்னனே, கேட்டியா, என் பேச்சை யாருடா கேட்டீங்க? இங்கே பாரு கோமதி, உன் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சின்னு எப்படியெல்லாம் ஆடலாம், விதவிதமாக சன்ட்டு அதை இதுன்னு எப்படியெல்லாம் போட்டுட்டு போனான். இப்போது ஒரே மாதத்தில் வேலை போயிடுச்சா? இதுக்கு தான் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அத்தனை தடவை சொன்னேன். ஆனால் எல்லாரும் என் மேலே கோவப்பட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இங்கே பாண்டியன் செந்தில பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் செந்தில் வந்துட்டு மாமா சொன்னதா தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து இங்கே பேசி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற விஷயத்த மீனா கிட்ட சொல்லவும், மீனா போயிட்டு அவங்க அப்பா கிட்ட என்ன பேச போகிறாங்க, என்னப்பா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினதா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுருக்கீங்களா, இதனால் அவர் வேலை போயிடுச்சு அப்படின்னு மீனா போயிட்டு அவர் அப்பா கிட்ட என்னென்னு கேட்க போகிறாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்களா என்னன்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.